இன்றைக்கி நாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டைம் மற்றும் டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறதும் கிடச்சிரும். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதுலேருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டுமே சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்கு, என்னென்ன செய்யலாம், நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது செய்யலாம் அப்படிங்கிறலாம் ரொம்ப துல்லியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தா தான் பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த ஒரு வகையில் கிரகங்களுடைய ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தம் பெற்றிருக்கு. 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசி போகிறாரு. பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்காரு. புத்திகாரகன் புதன் சிம்மத்தில் இருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் கன்னிராசியில இருந்து 19ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்ரமாகவும் இருக்காரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த ஒரு மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், இந்த ராசி மாற்றங்கள், இந்த வக்ரம், இது எல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மகர ராசி நேயர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீடியோவில், அதாவது பழைய வீடியோலாம் போய்ட்டு மகர ராசியோட கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகரம் அப்படி சொல்லிட்டு வச்சதுக்கு பதிலாக நரகம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி தான் ஜோசியர் போகுது அப்படின்னு தான் கமெண்ட் போட்டிருப்பாங்க. உயிர் மட்டும் தான் ஜோசியரை இருக்குது, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருப்பாங்க. அவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ துரோகத்தை பார்த்துருக்கோம், அவ்வளோ ஒரு கெடுதலை பார்த்துட்டேன், என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாமே வந்துட்டு ஒருத்தம் கூட உருப்படியாக இல்லை, எல்லாருமே நம்மளை சாப்பிடணுன்னு தான் பார்க்குறாங்களே தவிர நம்ம நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவனுமே நினைக்க மாட்டேங்கிறானுங்க. இதுதான் கமெண்டே போட்டிருப்பாங்க. இது எல்லாமே உண்மை தான். ஏன்னா இது கமெண்ட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய வழியை சொல்கிறாங்க. நம்மளும் ஜோசியத்துலேயும் அதான் சொல்லியிருப்போம். மகரத்துக்கு நாம் நல்லது சொல்லி ரொம்ப காலகட்டம் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த 7 சனி அப்படிங்கிறது அவங்கள வாட்டி வதச்சி ஒரு மனுஷனை எப்படி தான் சித்திரவதை பண்ணணும்னு இல்லாமல் பண்ணுது. மகரத்துக்கு சனி அதிபதி அப்படிங்கிறாங்க, ஆனால் மகரத்தை தான் போட்டு இந்த அடி அடிக்கிறாரு ஜோசியரே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது உண்மை தான், அதில் எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சனி சூரியன் பார்வை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் கும்பம் ராசிக்கு இருக்கக்கூடிய சனி பகவானை சிம்மத்திலிருந்து சூரியன் பார்க்குறாரு. இவர் அவரை பார்க்குறாரு, அவர் இவரை பார்க்குறாரு. 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க இந்த உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் மகர ராசிக்கு. அப்படி சிம்மத்திலேருந்து சூரியன் ஒரு பக்கம் குத்துறாரு அப்படின்னா, இந்த பக்கம் கும்பத்தில் இருந்து சனி ஒரு பக்கம் குத்துறாரு. அடி வாங்குற அளவெடுத்து செஞ்ச மாதிரி நம்ம இருக்கோம் ஜோசியரே அப்படிங்கிற மாதிரி இருந்து போச்சு. மனக்குழப்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரையாவது நம்பி ஒரு பொறுப்பை படித்தோம் அப்படின்னா அது நடக்காது. இப்படி ஒரு மனநிலையில் நம்ம என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறதுக்குள்ளே வருவீங்க. செப்டம்பராவது நல்லா இருக்கா ஜோசியரே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய கவலைகளுக்கு இந்த ஒரு மாதத்தோட பிற்பகுதியில் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கிது. ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 19 தேதி வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான சுக்கிரன் பலம் இழந்து நீசமாயிட்டார்.
மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புதனும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் போயிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவராலையும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியலை. 6ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உண்டாகுது அப்படின்னாலும் கூட சனி பார்வையில் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால நம்ம கரெக்டாக ஒன்று யோசிப்போம். ஆனால் அது ஏதாவது ஒரு சிக்கலில் போயிட்டு நின்றோம். நம்ம சரியாக தானே ஒரு வேலை செஞ்சோம், எங்கே தப்பு நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை இது பண்ணிக்கணும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருக்காரு. இது நல்லதில்லை. பிள்ளைகள் வழியில் பிரச்சனை, பாகப்பிரிவினைகள் வழியில் பிரச்சனை, சகோதரர்கள் வழியில் பிரச்சனை, தொழிலை மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை, இது எல்லாமே உங்களுக்கு 19 தேதி வரைக்கும் மனக்குழப்பத்தை உண்டாக்கும். நான் மேலே சொன்ன எந்தொரு விஷயங்கள்லையும் முக்கியமான ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்காமல் இவ்வளோ நாளாக அடி வாங்கிட்டேன் ஜோசியரை, இன்னும் கொஞ்சம் நாளைக்கும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒரு 19ஆம் தேதியை கடந்துருங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் அவருடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெற்று வந்துடுவார். 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியாகி உட்காருவார். அதன் பிறகு உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லதொரு தீர்வு வந்துடும். என் தொழில் என்கிட்ட இருக்கடா, என்னால் வளர முடியும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் எந்திரிச்சு நிற்பேன், என்கிட்ட அந்த போராட குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுவீங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வந்துட்டு வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்கிறவங்க கிடையாது, போராட்டத்தையே வாழ்க்கையாக சந்திச்சுக்கிறவங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரியதொரு திருப்புமுனை அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. அப்படிங்கிறதுனால வர கஷ்டம் எல்லாமே 19ஆம் தேதியோட முடிய போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையை இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. சத்தியமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். இதே மாதிரி புதனும் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆவது வீட்டில் இருக்கார். 6க்கு அதிபதியான புதன் 8க்கு வராரு அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் தான். 19ஆம் தேதி வரைக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னாலும் கூட நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது வரும். ஆனால் எல்லாமே பேச்சளவுலே நிற்கும். ஏன்னா 19 தேதி வரைக்கும் அவரும் சனி பார்வையில் மாட்டிக்கிட்டார். அவர் நல்லது நடக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் அது அப்படியே பேச்சு வழக்கிலே நின்றுக்கிட்டு இருக்கும். பரவாயில்ல, நிற்கட்டும், ஒரு 19 தேதியை கலந்துருங்க. குரு 19ஆம் தேதி பயிற்சி ஆகி போன பிறகு உங்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா 9க்கு வருவார், பாக்கியஸ்தானத்துக்கு புதன் வராரு. அப்படிங்கும்போது தெளிவான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். இதை நான் செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ரொம்ப சரியாக செஞ்சு முடிப்பீங்க. இதுதான் என் வாழ்க்கை, இதை நான் செய்யாமல் விடமாட்டேன், இந்த ஒரு துறையில் நான் சாதிக்காமல் விடமாட்டேன், இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குறிக்கோள், லட்சியம், நோக்கம் எல்லாமே 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க 6ஆவது வீட்டில் இருக்கார். மிதுன ராசியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும். தொழில் நடத்துகிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலமாக இருக்கும். தொழிலை விரிவு செய்யலாம். வெளிநாட்டில் இருந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு அழைப்புங்கிறது வரும். முடங்கி கிடந்த தொழில் அப்படிங்கிறது திரும்ப எழுந்திரிச்சு செயல்பட ஆரம்பிக்கும். வேலைக்கு போனால் கூட ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம். சொந்தமாக ஒரு கடை ஒன்று திறந்து வச்சுக்கிட்டு லாபமும் இல்லை, வியாபாரமும் இல்லை, தொழில் ஒன்று செய்கிறேன், வருமானம் இல்லை, வெள்ளையும் சொல்லியுமா நானும் ஒரு காலையில் ஒரு ஓனர் நினச்சிட்டு தான் போகிறேன், வெள்ளை சட்டியில் ஒரு 10 ரூபா இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், காலையில் எந்திரிச்சு அந்த ஒரு கடைக்காரனுக்கு இல்லை இந்த கடைக்காரனுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வந்துச்சு. இப்போ தான் இந்த என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன், எங்கேயாவது வேலைக்கு போகலாமா, இந்த ஒரு மனநிலைமையில் உள்ளவங்களுக்கு கூட கடன் அடித்து கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறத செவ்வாய் இந்த ஒரு மாதத்தில் காட்டுவார். ஏன்னா ருணரோக, சத்துருஸ்தானம், கடன், நோய், பகை, எதிரி, அவமானங்கள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல செவ்வாய் வந்துட்டு உட்கார்றாரு அப்படின்னா எல்லாத்தையுமே அழிச்சிருவார். நல்லதொரு விஷயம், பகை தீரும், உங்களை எதிர்த்தவெல்லாம் சரணடைஞ்சு போகும், உங்களுடைய துரோகிகள் எல்லாமே மண்டிக்கிடுவாங்க உங்கள்கிட்ட. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது விஸ்வரூபமாக இருக்கும். இப்போ ஏளனமாக பார்த்தவங்க எல்லாமே கூட இந்த மாதத்தில், அதாவது 19 தேதிக்கு பிறகு செவ்வாய் மாதம் முழுக்க அங்கே தான் இருக்கார். ஆனாலும் மற்ற கிரகங்களுடைய ஒரு மாறுதலுக்கு பிறகு அவர் தன்னுடைய சுயத்தை காட்டும் பொழுது இந்த ஒரு மாதத்துடைய பிற்பகுதி அப்படிங்கிறது கடந்த ஒரு 8 வருடமாக நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் எல்லாத்துக்குமே முடிவு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். நான் சும்மா வந்துட்டு உங்களை வந்துட்டு இந்த பெருமைப்படுத்தணும், உங்களை வந்துட்டு கொஞ்சம் ஆறுதல் படுத்தணும், உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கணும், ஒரு முகஸ்துதிக்காக பேசணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் பட்ட பாட்டுக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நாள் பக்கத்தில் வந்துருச்சு. மனசை எப்பவும் போல் தைரியமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய விஸ்வரூபத்தை இந்த ஒரு மாத தொடக்கத்தில் பகுதியில் இந்த உலகத்துக்கு காட்ட தயாராகிருங்க. தினமும் குளிச்சுட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது, சனிக்கிழமைகள் அணிமண் வழிபாடு, சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் அப்படிங்கிறது ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. உங்களுக்கான ஒரு பாதை அப்படிங்கிறது வந்துடுச்சு. உங்களுக்கான நல்ல நேரம் அப்படிங்கிறதும் தொடங்கிடுச்சு. இனிமே மகரம் அப்படிங்கிறது சிகரம் ஏறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை.
ஓகே, தைரியமாகறங்க, எல்லாமே நல்லதொரு விஷயமாகவே நடக்கும். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கே மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.